morning moon. வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ப்ராஜெக்ட் கத்தாரை பற்றி பார்க்க போகிறோம். ப்ராஜெக்ட் கத்தார் வந்து பார்த்திங்கன்னா மே 26 ஆரம்பித்து மே 29 வரையும் நடந்துட்டு இருந்தது டிஇசிசியில். அதாவது இந்த ப்ராஜெக்ட் கத்தார் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2004 ஸ்டார்ட் ஆச்சு. இவங்களோட மெயின் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் இந்த ஈவெண்ட்டோட மெயின் ஸ்கோப்பே வந்து சிவில் ரிலேட்டடான கம்பெனிஸ், பில்டிங் மெட்டீரியல்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த கம்பெனியில் அதாவது கம்பெனிஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி இங்கே ஒரு ஸ்டால் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டாலில் வந்து இந்த கம்பெனிஸ் வந்து எந்த மாரி கத்தாரில் சப்போர்ட் பண்ணுறோம், அந்த கம்பெனிஸில் என்ன மாரி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, என்னென்ன இனோவேஷன் இருக்குது, என்னென்ன டெக்னாலஜி அப்கிரேடேஷன் இருக்குது, இதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் என்னென்ன டெக்னாலஜி கத்தாரில் வரப்போகுது. இப்போ கத்தார் விஷன் 2030 நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே நம்ம போயிட்டுருக்க தூரத்துக்கு நம்மளால் என்னென்ன கத்தாருக்கு சப்போர்ட் பண்ண முடியும், என்னென்ன கம்பெனிஸ் சப்போர்ட் பண்ணுது, அப்படி நீங்கள் நாலேஜாக இம்ப்ரூவ் பண்ணணுன்னா கண்டிப்பாக ப்ராஜெக்ட் கத்தாரில் நீங்களும் வந்து போய் விசிட்டராக ஒரு கெஸ்ட்டாக போய் கண்டிப்பாக கலந்துக்கணும். நான் இந்த ட்ரிப்பை வந்து நான் முன்னாடி வீடியோ போட வேண்டியது லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து ப்ராஜெக்ட் கத்தாரில் ஆன் த ஸ்பாட்டில் இன்டர்வியூ பண்ணி போட்டிருந்தேன். ஆனால் இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரால் எனக்கு டைம் கிடைக்காமதால் நான் நேற்று தான் போனேன். அப்போ வந்து நான் சரி ஓகே நம்ம வந்து மைக்ரோஃபோன் நான் கேரி பண்ணல. அதனால் வீடியோஸ் எடுத்துகிட்டு சரி நம்ம டம்ப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ டம்ப் பண்ணேன். உண்மையிலேயே ப்ராஜெக்ட் கத்தார் போனதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நிறைய கம்பெனிஸோட எக்யூப்மெண்ட்ஸை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இப்போ நான் இப்போ பார்த்துட்ருக்கீங்களே எல்ஜி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு அட்மின் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா எல்ஜி ஏசி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கு உங்களுக்கு வந்துச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து எல்ஜியை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணணும். இந்தமாரி ஒரு ப்ராஜெக்ட் கத்தார் ஒரு ஈவெண்ட்டில் நீங்கள் கலந்துக்கும் போது தான் அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் தெரியும். அங்கே உள்ள சேல்ஸ் இன்ஜினியர்ஸ், சேல்ஸ் ரிலேட்டடாக உள்ளவங்க, அவங்கள பற்றி நம்ம வந்து அவங்கள்ட்ட உள்ள எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது என்னென்ன ஏசி அவங்க வச்சுருக்காங்க, எத்தனை டென்னில் வச்சுருக்காங்க, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுருக்காங்க, இதை பற்றிலாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ராஜெக்ட் கத்தாரில் கலந்துக்கிட்டிங்கன்னா நிறைய கம்பெனிஸை பற்றி நாலேஜ் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு பேட்ரி கம்பெனி. இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே அவங்க வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி. இப்போ பக்ரீன், கத்தார், யூஏஇ எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. அதேமாரி நிறைய ஹார்ட்வேர்ஸ் டூல்ஸ், அதாவது சிவில் ரிலேட்டடாக உள்ள டூல்ஸு, 3D பிரிண்ட்ரு, இந்தமாரி விஷயங்கள் நிறைய கம்பெனிஸ் நான் பார்த்தேன். அதேமாரி எம்ஓபி அப்ரூவ்டு ஆக்சுவலாக வந்து சிசிடிவி கேமராஸ், அந்த கேமராஸ் டெக்னாலஜி, அதாவது நம்ம ஐ ஸ்கேன் பண்ணி உள்ளே வர்றது, எந்தளவுக்கு செக்யூரிட்டி லெவலில் நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸ்லலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், நீங்கள் இருக்கிற என்வரான்மெண்ட்லேயும் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டு, அட்டண்டன்ஸு, இதெல்லாமே மானிட்டரிங் சிஸ்டம், இந்தமாரி கம்பெனிஸும் நிறையா இருந்தாங்க. கம்ப்ளீட்டாக இது வந்து 2013 விஷனுக்கு நம்ம நோக்கி நம்ம கத்தார் வந்து பயணங்கள் போயிட்டுருக்கு. அந்த விஷனுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டு. அப்போது ஒரு சிவில் மெட்டீரியலாக இருக்கட்டும், ஒரு சிவில் ரிலேட்டட் ஒரு பில்டிங் மெட்டீரியல்ஸ், எல்லா மெட்டீரியல்ஸும் ஒரு கம்பெனிஸும் வந்து எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க இம்போர்ட் பண்ணி எப்படி வந்து கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறாங்க, எப்படி அதாவது இங்கே உள்ள கம்பெனிஸ் வந்து எல்லாருமே வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கணுன்னா அதுக்கு நேவிஷேட் பண்ணுவோம். ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஒரு மெட்டீரியல் பர்ச்சேஸ் ஆகணுன்னா ஒரு 4-5 கம்பெனியோட கான்டாக்ட்ஸ் இருந்தால் தான் அந்த மெட்டீரியலில் நம்ம வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டே போட முடியும். எங்கே வந்து கம்மியாக கிடைக்கிது, எங்கே வந்து குவாலிட்டி மெட்டீரியல் இருக்குது, எந்தெந்த கண்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்தமாரி ஒரு ப்ராஜெக்ட் கத்தார்னு ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்க. இது பார்த்திங்கன்னா 2004லேருந்து கண்டினியூஸாக எவ்ரி இயர் மே எண்டில் நடத்துவாங்க. இங்கே போகும்போது நமக்கு வந்து இது வரைக்கும் ப்ராஜெக்ட் கத்தாரில் வந்து நான் வந்தது 2014 கத்தாருக்கு. 14 ப்ராஜெக்ட் கத்தார், 15, 16 எல்லா வருஷம் இந்த ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ள ப்ராஜெக்ட் கத்தார் புக்ஸை நான் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்தமாரி கலெக்ட் பண்ணும்போது நம்ம மெட்டீரியலை பற்றி ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது. அதே டயத்தில் நம்ம கம்பெனியில் ஒரு மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக இந்த கான்டாக்ட்ஸை நம்மளால் எடுக்க முடியும். அதுதான் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாலேஜ் அப்டேஷனாக இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 கெஸ்ட்டு வந்துட்டு போகிறாங்க. இந்த 3 டேஸில் ப்ராஜெக்ட் கத்தாரில் விசிட் பண்ணுற கெஸ்ட்டு, இன்டர்நேஷ்னல் லெவலில் விசிட் பண்ணுற கெஸ்ட்டு 1500 பீப்புள். இதை தவிர்த்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா
கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸில கிட்டத்தட்ட லோக்கல் ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்களோட பிஸ்னஸ் எக்கனாமிக் எப்படி வந்து ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக்கை க்ரோத் பண்ணணும், அந்தமாரி விஷயங்களும் இங்கே வந்து அந்த கான்ஃபரன்ஸில் சொல்லப்படுது. அது வந்து நமக்கு நிறைய தேவையான நாலேஜும் நம்மளால் அப்டேட் பண்ண முடியுது. நாளைக்கே நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம்னா எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணணும், எப்படி ப்ராஃபிட் லாஸ் பார்க்கணும், எப்படி வந்து சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இந்தமாரி விஷயங்கள வந்து அந்த கான்ஃபரன்ஸில் பேசுகிறாங்க. அது வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல். எனக்கு வந்து ப்ராஜெக்ட் கத்தார் போகும்போது நிறைய எக்ஸ்போசர் ஆகுது. நிறைய தமிழர்கள் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இண்டியன்ஸ், அதர் அதர் கண்ட்ரி எக்ஸ்பேட்ரஸ் எல்லாரோடையும் மிங்கிள் ஆகி எல்லாரையும் பார்க்க முடியுது. எப்படி அவங்க வந்து இந்தமாரி டெக்னாலஜிலாம் இங்கே அப்டேட்டட் டெக்னாலஜிலாம் அவங்க எப்படி வந்து நாலேஜ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இஆர்பி சிஸ்டம் நான் பார்த்தேன். நான் பார்த்தம்போது அவங்க வந்து டைனாமிக்ஸ் D365 அதேமாரி SAP இந்தமாரி ட்ரிபிள் ஷூட்டிங் சப்போர்ட்ஸு எல்லாமே வெப் டிசைனிங் எல்லாமே பண்ணுற கம்பெனிஸ்லாம் வந்து அவுட் சோர்சிங் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்கள்ட்டேருந்து இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ண முடியுது. இந்தமாரி கல்ஃப் கிராஃப்ட் கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு ஒரு கம்பெனிக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. அந்த தனித்துவம் அவங்களோட சேல்ஸோட தனித்துவம் ப்ளஸ் அவங்களோட ப்ராடக்ட்டோட எஃபிஷியன்ஸான ப்ராடக்ட். அதேமாரி இங்கே வந்து மெயினாக வந்து சிவில் ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னாலே ரியல் எஸ்டேட் ரிலேட்டடான உள்ள ப்ராடக்ட்ஸ். ஒரு பில்டிங்கை நம்ம மெயின்டெயின் பண்ணோம்னா பேசிக்காக அங்கே வந்து ஒரு ஏசி, ஒரு எலக்ட்ரிக்கல் தேவை. அது மட்டும் இல்லை, ஒரு பில்டிங் கட்டணுன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு எலக்ட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட், ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு, ஒரு சுவிட்ச் கீரு இந்தமாரி விஷயங்களாக இருக்கட்டும். அதை சுற்றி உள்ள நம்ம ஒரு வீட்டில் ஒரு சுவிட்ச் வைக்கிறோம், ஒரு பல்பு போடுறோம், இந்தமாரி மெட்டீரியல் ப்ளஸ் வந்து இந்த தெர்மோமீட்டர், ரூம் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, இந்தமாரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கோ இல்லை ஒரு சப்கான்ட்ராக்ட் கம்பெனிக்கோ நமக்கு தேவை அப்படின்னா அந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் விற்கிது, என்னென்ன பிராண்ட் வந்து பெஸ்ட்டு பிராண்டு, என்னமாரி எஃபிஷியன்ஸான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம ஒரு எக்யூப்மெண்ட்டை பற்றி தேடும்போது தான் நமக்கு அது தெரியும். இப்போ நார்மலாக வந்து நம்ம சைட்டில் ஒர்க் பண்ணுற நிறைய மேன் பவர் யூஸ் பண்ணுவோம், நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து லேபர்ஸ் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு சேஃப்டி கேஸ் ஷூவு, கவராலு இதெல்லாம் எங்கே வாங்குறதுன்னு நமக்கு ஒரு கன்ஃப்யூஸ் இருக்கும். இப்போ புதுசாக வரவங்களுக்கு இந்தமாரி ப்ராஜெக்ட் கத்தாரில் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அந்த கான்டாக்ட்ஸ்லாம் கேதர் பண்ணிக்க முடியும். அது வந்து உண்மையிலேயே ப்ராஜெக்ட் கத்தாரில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாருங்கள், போட்டு. இந்த போட்டு வந்து கிட்டத்தட்ட இதோட ஸ்டாண்டே $26,500. இந்த போட்டோட காஸ்ட்டு எப்படியும் ஒரு எல்லாமே சேர்த்து ஒரு $70,000 ஒரு சின்ன காம்பேக்டான போட்டு எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் மரைன்ங்கிற ஒரு கம்பெனி மூலமாக பண்ணியிருக்காங்க. இந்த போட்டு வந்து பார்த்திங்கன்னா சோலார்லேயும் இயக்கப்படலாம். அதேமாரி சோலார்லேயும் இயக்கக்கூடிய ஒரு ஒரு தனித்திறன் உள்ள ஒரு போட்டுன்னு சொல்லலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஃபியூவல்லையும் யூஸ் பண்ணலாம். ஒரு மல்டி ஆப்ஷன் மாரி ஒரு போட்டு. இந்தமாரி ஒரு போட் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். அப்படி ஒரு போட்டு பாருங்கள். உண்மையிலே இந்தமாரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மன திருப்தியாக இருந்தது. ஒரு ஈவெண்ட்டுக்கு போனோம்னா நிறைய விஷயங்கள கேதர் பண்ண முடியுது. நமக்கு தெரிஞ்ச ஃபீல்டோட தெரியாத ஃபீல்டில் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்கள், அதுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அந்தமாரி இப்போ எனக்கும் வந்து ஆக்சுவலாக நான் பேசிக் ஐடி. பட் ஈவன் தோ நான் வந்து சிவில் இன்ஜினியரு, சிவில் ரிலேட்டடான உள்ள ப்ராடக்ட்ஸு, இவங்க எப்படி சர்வே பண்ணுறாங்க, இவங்க சர்வே யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் என்ன, இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நான் கொஞ்சம் அப்பப்போ பார்ப்பேன். அப்போது நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் கத்தாரில் இத்தனை வருஷம் 10 வருஷம் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது நிறைய எக்யூப்மெண்ட்ஸோட வேரியேஷன் நிறைய அப்சர்வ் பண்ண முடியுது. இப்போ பார்த்திங்கன்னா நான் பார்க்கும்போது இந்த லாஸ்ட் இயர் பார்க்கும்போது ரோபோட்ஸ்லாம் வந்து எல்லாமே அப்படியே ரன்னிங்லேயே இருந்தது. நம்ம கேட்டால் என்ன வேணாலும் ஏஐ சிஸ்டம் மூலமாக நமக்கு ரிப்ளை பண்ணும். அதேமாரி விஷனாகவே ஏஐ சிஸ்டத்தை வந்து ப்ராஜெக்ட் கத்தார் லாஸ்ட் இயரில் வந்து விஷனாகவே ஏஐ சிஸ்டம் ஒன்று ரன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எல்இடிலேயே வந்து ஒரு உருவத்தையுமே அது வந்து அப்படியே காமிக்கும். இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன். இதெல்லாம் வந்து மெடிக்கலுக்கும் யூஸ் பண்ணுற ஆட்டோமேஷன். இன்றைக்கி வந்து ஏஐ சிஸ்டம் வந்து நீங்கள் வந்து உட்காந்தாலே உங்களை பிளட்டு டெஸ்ட் பண்ணி நம்ம பிளட்டு கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. இப்போ இருக்கிற ஏஐ சிஸ்டம்லாம் வந்து ஜஸ்ட் லைக் மொபைல்லேயே நீங்கள் செல்ஃபி எடுக்கிற மாரி உங்களோட ஹார்ட் ரேட்டு, உங்களோட பிளட்டோட ஹீமோக்ளோபின் லெவலு எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி ஏஐ சிஸ்டம் டெக்னாலஜி அந்தளவுக்கு வளர்ந்து கொண்டு இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் இன்னும் நிறைய அட்வான்ஸ் லெவலில் போகணுன்னு தான் நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த ஆட்டோமேஷனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.
ஏன்னா அந்த ஆட்டோமேஷன் ரிலேட்டடா நம்ம படிக்கணும்னாலே பேசிக்கா இது எல்லாமே பிஎல்சிலேருந்து தான் மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து தான் இது எல்லாமே பொறந்து வளர்ந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா ப்ரோக்ராம் லாஜிக்கல் கண்ட்ரோலர் இது நம்ம குடுக்குற எம்பெடட் ப்ரோக்ராம் மூலமா தான் இந்த ஆட்டோமேஷன் எல்லாமே ஃபங்ஷன் ஆகுது. அந்த மாரி தான் வந்து ரோபோட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த ஏஐ சிஸ்டத்த இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஆனா இந்த எம்பெடட் சிஸ்டம்ங்கிற ஒரு விஷயம் தான் ஏஐ சிஸ்டம்லாம் உருவாக்க ஒரு அடித்தளமான ஒரு விஷயம். அ இந்த போட் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே நம்ம பீச் போம்போது எந்த அளவுக்கு என்ஜாயபுளான ஒரு போட்டுன்னு எனக்கே தெரியும். ஏன்னா இங்கே வந்து ஓல்டு ஏர்போர்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டு ஓல்டு அதாவது நம்ம ஓல்டு ஏர்போர்ட் நியர்பை நம்ம அந்த பீச் ஒண்ணு சொல்லுவோம். அந்த பீச்சில போய் நம்ம கார்னிஷ் பீச்சு எல்லாருக்குமே தெரிஞ்ச பீச்சு தான். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி போட் வச்சு நல்ல செமையா வந்து பீச்ல என்ஜாய் பண்ணுவாங்க. நான் இதுவரைக்கும் இந்த போட் டிரைவ் பண்ணதில்ல. ஆனா ஒரு வாட்டி போகணும்னு எனக்கும் ஆசை. அந்த அளவுக்கு ஒரு என்ஜாயபுளான ஒரு போட்டு விஷயங்கள் நெறையாவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஊர்ல எப்படி புக்லின் அ ஒரு ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது வெஹிக்கிள்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. மக்களே இன்னைக்கு வந்து இந்தியா வந்து எக்கனாமிக்ல வந்து இன்னைக்கு 4வது கண்ட்ரியா இருக்கு. ஜிடிபி ரேட்லயும் சரி, இந்தியாவோட புரொடக்ஷனும் அதாவது அந்த அளவுக்கு இந்தியன் மேட் இண்டியான்னு சொல்லிட்டு நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ஸ்டால்ல பார்க்க முடிஞ்சது. ஏர் கூலர் எல்லாமே. அந்த மாரி வந்து இன்னைக்கு எல்லா கண்ட்ரியுமே வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதான் ஸ்பீக்கர்ஸ் லோக்கல் ஸ்பீக்கர்ஸா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர்ஸாவும் இருக்கட்டும், அவங்களோட கம்பெனியோட அனுபவத்தையும், அவங்க பிசினஸ் மேனேஜ்மென்ட்ட எப்படி மேனேஜ் பண்றாங்க, அந்த அனுபவத்த நம்ம கேட்கறதுக்கே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்தது. என்னப்பா இது ஒரு பக்கம் எல்லாருமே கியூவா நிக்கிறாங்க. எல்லா கம்பெனிஸும் பார்த்துட்டு வரப்ப நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் நல்லாவே கிடைச்சது. ப்ளஸ் இந்த ரோபோ வந்து அங்கங்க சுத்திக்கிட்டே இருந்தது. இந்த ரோபோ கிட்ட ஏதாவது கேட்கலாமா? இது ஏஐ சிஸ்டம் ரோபோவா? நமக்கு ஏதாவது பதில் சொல்லுமா? அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த ரோபோவ போய் பிளாக் பண்ணேன். பிளாக் பண்ணோனே அது ஐஸ் வந்து அப்படியே மூடி மூடி தொறந்துச்சு. அது மூடி மூடி தொறக்கும்போது ஏதோ யோசனையா இருக்கு. நம்ம பிளாக் பண்றோம்னு தெரிஞ்சு அது ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ஸ் ஆயி அது பாட்டுல மூவ் ஆக ஆரம்பிச்சது. உண்மையிலேயே இந்த மாரி ரோபோட்டிக் சிஸ்டம் இனோவேஷன் டெக்னாலஜிலாம் வந்து இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்த எனக்கு பார்க்கக்கூடிய அனுபவம் இங்கேருந்து ப்ராஜெக்ட் கத்தார்லேருந்து கிடச்சிது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேமராஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹோட்டல்ஸ்க்கு, ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் இது வந்து ஃபுட்டு சப்ளை பண்ணுற ஒரு ரோபோட்டுன்னு தான் சொல்லலாம். இங்கே வந்து இதுக்கு மட்டும் ரோபோட் வைக்கல. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா, காஃபி குடுக்குறதுக்கு ரோபோட் வச்சுருக்காங்கங்க. காஃபி வந்து நார்மலா ரெடி பண்ணும். காஃபி கப்ப வந்து ஒரு ரோபோட் ஆட்டோமேஷன் மூலமா அது கலெக்ட் பண்ணுது. கலெக்ட் பண்ணிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ காஃபி குடுத்தாங்க இந்த கம்பெனில. அதாவது அந்த காஃபிலாம் வந்து பார்த்திங்கன்னா, அ ஒரு வித்தியாசமா ஹாட் சாக்லேட் அண்டு கேப்பச்சூனியா இந்த மாரி நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் காஃபீஸ் வந்து இங்க குடுத்தாங்க. உண்மையிலே என்னப்பா இவங்க பண்றாங்க? இன்னோவேஷன் டெக்னாலஜி என்னென்ன பண்றாங்க? அந்த ரோபோட் சுத்திட்டே இருக்குல்ல ப்ரோ, அந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா, அத ஆப்பரேட் பண்றது அங்க ஒருத்தர் சிஸ்டத்துல உட்காந்துட்டு அதுக்கு மேப்லாம் போட்டிருக்காரு. நம்ம எம்ஐ ரோபோட் எப்படி வீடெல்லாம் கிளீன் பண்ணுதோ, அந்த மாரி இந்த மாரி ரோபோட்டும் வந்து நல்லா மூவ்மெண்ட் ஆகி பேசக்கூடிய எந்திரன் ரோபோட் மாரி இருக்குங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவா இருந்தது. நம்ம கேட்கறதுக்கெல்லாம் இது பதில் சொல்லுது. இது மட்டும் இல்ல தன்னால பேசக்கூடிய, தன்னாலவே நடக்கக்கூடிய ஒரு ஏஐ ரோபோட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு அட்ராக்டிங்கான ஒரு ரோபோட்டு. டேப் பண்ணி நம்ம வந்து பேசினோம்னா, நமக்கு கரெக்ட்டா ரிப்ளை பண்ணுது. நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கனாலும் இன்னைக்கு ChatGPTலயும் நெறைய ச ஏஐ சிஸ்டம் உள்ள ChatGPTல நம்ம கேட்குறோம். இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு ரோபோட்டுட்டேருந்து நம்ம கேட்குற நிலைமைக்கு வந்துரும். வீட்டுக்கு ஒரு ரோபோட் வாங்குங்கப்பா, வீட்டுக்கு ஒரு கார் வாங்குறீங்க அப்படிங்கிற சொல்ற நிலைமை வந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்ல. ஏஐ சிஸ்டம் வந்து எல்லை தாண்டி போகக்கூடிய ஒரு டெக்னாலஜி. அது வந்து இன்னும் வளர்ச்சி மேலும் மேலும் பயங்கரமான ஒரு வளர்ச்சி ஏற்படும்னு நெனைக்கிறேன். இது ஏற்படுறதால அதாவது 10 பேர் ஒர்க் பண்ற இடத்துல 1 பேர் ஆக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற கண்டுபிடிப்பு எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு கண்டுபிடிப்பு. இதனால வந்து மேன் பவர் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு மல்டி டேலண்டா இருந்தா மட்டும் தான் இன்னைக்கு உலகத்துல சர்வே பண்ண முடியிற நிலைமை இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம பசங்களுக்கு நம்ம என்ன கத்துக் குடுக்குறோம், என்னென்ன விஷயங்கள் நம்ம கத்துக் குடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு பேரண்ட்ஸ்க்கும் ஒரு முக்கியமான விஷயமா ஆயிடுச்சு. "என்னப்பா நீ ப்ராஜெக்ட் கத்தார பத்தி பேசுப்பா, நீ வேற ஏதோ பத்தி பேசிட்டு இருக்க" அப்படின்னு நெனைக்கிறீங்க. சரி மக்களே, நம்ம கன்டென்ட்லேருந்து கொஞ்சம் வெளில போயிட்டோம். இப்போ நம்மளும் வந்து ஒரு காஃபி குடிப்போம். ரோபோட்டிட்ட நம்மளும் காஃபி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு காஃபி மிஷின் இருந்தது. அங்க வந்து நான் வந்து கிளிக் பண்ணது கேப்பிச்சூனியா கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணோன்னே அங்கேருந்து ஒரு மிஷின்லேருந்து காஃபி வந்துச்சு. அந்த காஃபிய எடுக்கிறதுக்கு இந்த ரோபோட் வந்து என்ன பண்ணுதுன்னா, கப்ப போய் அங்கேருந்து மூவ் ஆகி கப்ப எடுக்குது. அங்க போய் ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல கப்ப வச்சா, அந்த கப்ப எடுத்துட்டு வந்து கரெக்ட்டா அந்த காஃபி கிட்ட வச்சு, காஃபிய வந்து
போட்டு முடித்த பிறகு அந்த மிஷின் எப்போவுமே காஃபி ஈஸியாக போட்டுரும். அதை போட்டு முடித்த பிறகு இந்த ரோபோட்டு தான் அந்த கப்பை கொடுக்குது. இதெல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரோபோட்டுன்னு சொல்லலாம். இதெல்லாம் நார்மல், இது வந்து ரோபோட்டு கிடையாது. இது வந்து நார்மல் ஆட்டோ மிஷின் தான். இப்போ நார்மலாக வந்து கார் அசம்பிளிங்லாம் நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் ஆட்டோ மிஷின் தான். அதுலேயும் வந்து ரோபோட்டு யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாமே பேசிக்காக எங்கேருந்து வருதுன்னா எம்பெடட்லேருந்து தான் வருது. இதுவும் வந்து நம்ம ரோபோட்டுங்கிற மாரி நம்ம சொல்லலாம். ஏன்னா இதுக்கு ஒரு வேலை சொன்னோம்னா அந்த வேலையை கரெக்டாக செய்யுது. ஏன்னா அங்கே காஃபி முடிஞ்ச பிறகு தான் அந்த காஃபியை எடுக்கும். அன்டில் அந்த சென்சார் வந்து செக் பண்ணும். எங்கே அது ஃபில் ஆகுதா காஃபி, ஃபில் ஆனால் மட்டும்தான் அது நம்மக்கிட்ட கொடுக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு எல்லாமே வந்து ஒரு எஃபிஷியண்ட்டாக க்ரியேட் பண்ண ஒரு ரோபோட்டுன்னு சொல்லலாம். இந்த ரோபோட் என்னப்பா அது செயினில் மாட்டி தொங்க விட்ருக்காங்க, ஏதோ தண்டனை கொடுத்துட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. இந்த ரோபோட் வந்து ஆக்சுவலாக ஒரு டிஸ்பிளேக்காக வச்சுருக்காங்கன்னு மட்டும் கிடையாது. இந்த ரோபோட் ரியலாகவே நடக்கும், ரியலாகவே பேசும். எல்லாமே மெட்டாலிக் ரோபோட்டு. இந்த எல்லா ரோபோட்டும் வந்து இந்த கம்பெனி மூலமாக க்ரியேட் பண்ண ரோபோட்டு. இதெல்லாம் வந்து ஒரு இன்னோவேஷன் டெக்னாலஜி. நம்ம ஊரில் இன்றைக்கி வந்து ரெஸ்டாரண்ட்லாம் ஆள் போடுறதுக்கு பதிலாக இந்தமாரி ஏஐ ரோபோட்டை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே ஃபுட்டை சர்வே பண்ணிவிடும். அதுவே சாப்பிட்ட பிளேட்டை கூட இன்றைக்கி அதுவே கலெக்ட் பண்ணுற லெவலுக்கெலாம் இன்றைக்கி வந்துருச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹெவி எக்யூப்மெண்ட் பார்க்க போகிறோம். இந்த ஹெவி எக்யூப்மெண்ட்லாம் எதுக்குன்னா, நம்ம வந்து ஒரு ரோடு போடுறதுக்கு ஒரு மிஷின் வேணும். அதேமாரி ஒரு மெட்டீரியல் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வேணும். அதேமாரி ஒரு இடத்துல வந்து அதாவது ஒரு குளம் மாரி உண்டாக்கணும் அப்படின்னாலே நமக்கு ஒரு மிஷின் வேணும். இது எல்லாமே வந்து ஆப்ரேட் பண்ணுறது மனிதர்கள் தான். இருந்தாலும் இந்தமாரி ஹெவி எக்யூப்மெண்ட் மூலமாக மட்டும்தான் நம்ம வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெவியாக அதாவது ஒரு பில்டிங் கட்டுறாங்க, ஒரு பெரிய ஹோட்டல் கட்டுறாங்க, பெரிய பெரிய ஒரு மால் கட்டுறாங்கன்னா, இந்தமாரி ஒரு விஷயம் வந்து கிரவுண்ட் லெவலில் எப்படி பண்ணுறாங்க, இந்தமாரி புக்லின்னு ஒரு 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 அதாவது ஒரு வீடை டீமொபிலைசேஷன் பண்ணுறாங்க. அதேமாரி லாஜிஸ்டிக்கில் வந்து மெட்டீரியல்ஸை மூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. இந்தமாரி ஹெவி எக்யூப்மெண்ட் நிறையாவே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தமாரி ஹெவி எக்யூப்மெண்ட்ஸை பற்றி நம்ம ஓரியன்டட் ட்ரேடிங் கம்பெனி மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய அதாவது இந்த ஓரியன்டட் ட்ரேடிங் அண்ட் கான்ட்ராக்டிங் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா, கத்தார்லேயே இட்ஸ் லார்ஜஸ்ட் ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இவங்க வச்சுருக்காங்க. இவங்க வந்து டூல்ஸு, ஏகப்பட்ட ஜென்ரேட்டர்ஸு, இப்போ வந்து நம்ம அவுட் சைடில் போகிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து அவுட் சைட் சைட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஜென்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்தமாரி நிறைய மெட்டீரியல்ஸ் நான் இங்கே பார்க்க முடிஞ்சுது. எல்லாமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. என்றைக்கு இருந்தாலும் நமக்கு வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு நாலேஜ் அப்டேஷன் தான். நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் நான் வீடியோ எடுத்தேன். ஓகே மக்களே, இந்த வீடியோவோட நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து வீடியோ நல்லா பாருங்கள். கண்டினியூஸாக நமக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். மக்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பேச வேண்டியது இருக்குது. என்னென்னா, நம்ம வந்து ப்ராஜெக்ட் கத்தார் போகும்போது நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களோட கேட்லாக்ஸு, அவங்களோட இந்த ப்ராஜெக்ட் கத்தார் நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா, ப்ராஜெக்ட் கத்தார்னே நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே அவங்க வெப்சைட் வரும். நெக்ஸ்ட் இயர் நீங்கள் போகிற மாரி இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் லைக் நீங்கள் அதில் ஒரு இன்ஃபர்மேஷன், உங்கள் நேமு, உங்கள் கம்பெனியோட இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு, நீங்கள் அப்படி கம்பெனியில் ஒர்க் பண்ணல, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் கூட நீங்கள் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி கொடுத்துட்டு கூட நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, ஆனால் பிஸ்னஸ் கார்டு கொடுத்தா மட்டும்தான் ப்ராஜெக்ட் கத்தார் புக்கு கொடுப்பாங்க. அந்த புக்கை வச்சு நம்ம வந்து நிறைய என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, இப்போ கத்தாரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 7000 கம்பெனிஸ் வந்து ஏ கிரேட் கம்பெனிஸ், பி கிரேட் கம்பெனிஸ்னு இந்தமாரி நிறைய லார்ஜ் கம்பெனிஸ் இங்கே இருக்குது. அந்தமாரி கம்பெனிஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இந்தமாரி ப்ராஜெக்ட் கத்தார் புக்ஸ் மூலமாக மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் பார்க்குற மிஷினரிஸ்லாம் பாருங்கள். இந்த மிஷினரிஸ்லாம் ஒரு ட்ரேடிங் அண்ட் கான்ட்ராக்டிங் கம்பெனி மூலமாக மட்டும்தான் இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து சேல் பண்ணுவாங்க. இந்தமாரி நிறைய டூல்ஸை பற்றி உங்களுக்கு நாலேஜ், சிவில் ரிலேட்டட், நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியராக இருந்தீங்க, ஒரு ஃப்ரெஷராக கத்தாருக்கு வந்திருக்கீங்கன்னா, இந்தமாரி ப்ராஜெக்ட் கத்தார் ஈவெண்ட்டை விட்றாதீங்க. இங்கே கற்றுக்கிற மூலமாக நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் எல்லா ஸ்டால்லையும் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன கம்பெனி அவங்க ஃபோக்கஸாக இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க, கத்தாருக்கு என்னமாரி அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபோக்கஸ் என்னமாரி விஷயங்கள் அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க, அவங்களோட ரெகுலர் சேல்ஸோட டார்கெட் என்ன, அவங்களோட கம்பெனிஸோட இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, எத்தனை கண்ட்ரியில் வச்சுருக்காங்க, இந்தமாரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இங்கே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அனுபவம் நிறையாவே கிடைக்கும். நான் ஆக்சுவலாக 10 வருஷமாக இந்த ப்ராஜெக்ட் கத்தாரில் கலந்துட்டுருக்கேன். ஒரு வருஷமும் வந்து நிறைய வெளிநாட்டிலேருந்து நிறைய, அதாவது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு 20-30 இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் வந்து எல்லாருமே பெரிய லெவலில் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் வந்து இங்கே வந்து நிறைய பேர் கான்ஃபரன்ஸில்
அவங்களோட அனுபவத்தை சொல்லும்போது பிஸ்னஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், பிஸ்னஸ் எப்படி டீல் பண்ணணும், எப்படி லாஜிஸ்டிக் கிளியரன்ஸ் பண்ணணும், இந்த மாரி விஷயங்கள்லாம் அவங்கள்ட்டேருந்து நிறைய நாலேட்ஜ் அப்டேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, இங்க வந்து நிறைய கம்பெனிஸ் மொபைல் சர்வீஸ், அதாவது கார்லேருந்து மொபைல் சர்வீஸ், உங்க கார் எங்கே பஞ்சர் ஆனாலும் மொபைல் சர்வீஸ் கால் பண்ணா அவங்க வந்து ரிப்பேர் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் அவங்க இருந்திருந்தாங்க. உண்மையிலேயே அவங்க வந்து இன்னைக்கும் அவங்களோட கான்டாக்ட்ஸ் இருக்கு. எங்கேயாவது உங்க கார் எங்கேயாவது ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா, ஜஸ்ட் லைக் மொபைல் சர்வீஸ், கார் சர்வீஸ்ன்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா, அவங்களோட கான்டாக்ட்ஸ் கால் பண்ணீங்கன்னா, ஆன் த ஸ்பாட் வந்து அவங்க வந்து எங்க உங்க டயர் பஞ்சர் ஆயிருந்தாலும், எதா இருந்தாலுமே அவங்க சர்வீஸ் பண்ணி குடுக்குறாங்க. இந்த மாரி கான்டாக்ட்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி வரும்னா, இந்த மாரி பெரிய ஈவென்ட்ல கலந்துக்கிட்டு நம்ம கெஸ்ட்டா போய் அட்லீஸ்ட் நம்ம வந்து எப்பன்னா, இவங்க வந்து ஒரு 26லேருந்து 29 வரையும் 3 டேஸ் நடத்துறாங்க. அதான் நம்ம ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு, நம்ம கரெக்ட்டா இது எப்ப நடக்குது? டக்குன்னு ரிஜிஸ்டர் பண்ணோமா, போனோமா, பார்த்தோமா, நெறைய ஸ்டால்ல போய் நெறைய பேர என்கொயரி பண்ணோமா, அவங்கள்ட்ட என்ன மாரி ப்ராடக்ட்ஸ் விக்கிறாங்க, இந்த மாரி நாலேட்ஜ ஈஸியா அப்டேட் பண்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சோலார்லேயே ஜெனரேட்டர். இந்த மாரி ஜெனரேட்டர்லாம் வந்து கம்பெனிஸ் வந்து இப்போ ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்கன்னா, அந்த டயத்துல இந்த மாரி ஜெனரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அ நெறைய ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஹெவி எக்யூப்மெண்ட்ஸோட ரிலேட்டடான திங்ஸ், டூல்ஸு, அ இது எல்லாமே சிவில் இன்ஜினியரிங்கு இது ரிலேட்டட் உள்ளது தான். இந்த ஸ்டாலுக்கு வந்தபோது நான் ஒரு ஒரு விஷயம் யோசிச்சேன். என்னப்பா அது ஒரு ஒரு டூலும் வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் என்ன ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க? அப்படிங்கிறத நம்ம ChatGPTலயோ இல்ல Googleலயோ போட்டு அடிச்சா பார்த்தா தான் நமக்கே தெரியும் போல இருக்கு. அப்படி ஒரு வித்தியாசமான டூல்ஸ்லாம் இருந்தது. உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல இந்த மாரி டூல்ஸ்லாம் எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் மக்களே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Pocket.com. Morning Moon.